अखिलानवलोकयामि कालान् महिलाधीनभुजान्तरस्य यून अभिलाषपदं व्रजाङ्गनानाम् अभिलापक्रमदूरमाभिरूप्यं हृदि मुक्तशिखण्डमण्डनो लिखितः केन ममैष शिल्पिना मदनातुरवल्लभाङ्गना वदनाम्बोज दिवाकरो युवा महसे महिताय मौलिना विनतेनाञ्जलिमञ्जनत्विषे कलयामि विमुक्तवल्लभी वलयाभाषितमञ्जुवेनवें जयति ललितवृत्तिं शिक्षितो वल्लवीनां शिथिलवलयशिञ्जा शीतलैर्हस्ततालै अखिलभुवनरक्षा गोपवेशस्य विष्णोः आदरमणिसुधायाम् अंशवान् वंशनालहम्. ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் நம்மளுக்கு சேவிக்கிறார். இந்த அத்தனை விஷயமும் சுவாமி தேசிகனோட மனக்கண்ணில் அவன் திருஷ்யம் கொடுத்துருக்கான். அப்படின்னா இவ்வளோ அழகான அந்த கண்ணன் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அந்த ஸ்ரீதேவிக்கு இடம் கொடுத்தவன். அப்படின்னா இந்த உலகத்துக்கு அழகு அப்படின்னா ஸ்ரீதேவி, இந்த உலகத்துக்கு செல்வந்தல் அப்படின்னா ஸ்ரீதேவி. அப்பேற்பட்ட ஸ்ரீதேவிக்கே இவன் அவனோட வப்புவில் இடம் கொடுத்துருக்கான். அப்படின்னா எப்பேற்பட்டவன் இவன் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படின்னா இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா இவனோட சௌந்தரியமானது கண்கொள்ளா காட்சி. அப்படின்னா நம்மளுக்கு கண்கள் பத்தாது இவனோட சௌந்தரியத்தை பார்க்கறதுக்கு. அப்பேற்பட்ட ஏன்னா ஸ்ரீலகமாலட்சுமியே மார்பில் உட்காந்துருக்கா. அப்பேற்பட்ட செல்வந்தனானவன் இவன். கோபியர்களுக்கு அவனோட சௌந்தரியத்தை காமிச்சவன். கோபியர்களுக்கு அவனோட சௌந்தரியத்தால் அவளோட மனசெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணிண்டவன். அப்பேற்பட்ட கோபாலனோட சௌந்தரியம் இவரோட ஹிருதயம் சுவாமி தேசிகனோட ஹிருதயத்தில் தெரியறது. அப்படின்னா எல்லாரும் அவரே சொல்றார். சுவாமி தேசிகருக்கு பரபிரம்மனே காட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட பரபிரம்மன் கூப்பிட்டதும் காட்சி கொடுத்துருக்கார். அப்படின்னா கூப்பிட்டதும் வரான். அப்படின்னா எந்த ஒரு பக்தன் நித்தியமும் அவனை ஸ்மரிச்சுட்டே இருக்கானோ அந்த பக்தன் ஹிருதயத்தில் மயில்பீனியை தரிச்சுண்டு அந்த சுகுமார ரூப லக்ஷணங்களோட அவன் நிச்சயமாக அந்த உபனிஷத்துகளே அவனை தேடி 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 அலைஞ்சுண்டுக்கு. அப்பேற்பட்ட தேடுதல்ல இருக்கிற உபனிஷத்கள் வேத வபுவே ஆனவன். அவன் கட்டாயமா அந்த பரபிரம்மன் அவன் நினைச்சால் காட்சி கொடுப்பான். அந்த மாதிரி காட்சியை கொடுக்கறான். எப்பேற்பட்ட காட்சினா எல்லா கோபியர்களும் சுத்தி நின்று தாள மேலனம் போடுறா, ராசம் ஆடுறா. அவனோட சமேதம் இவனோட வேணு கானம் கேட்கறது. அப்பேற்பட்ட அழகான சௌபாகிய திருஷ்யம் இவருக்கு இவரோட மனக்கண்ணில் இவருக்கு அந்த திருஷ்யம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட கண்ணன் இவாளோட அந்த ராசம் ஆடி அவள் அப்படின்னா என்னன்னா அந்த ஐக்கியமாகிறது. அந்த ஐக்கியம் ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவோட சம்பந்தமாகிற அந்த ஐக்கியம் இவர் அந்த தாளத்தோட அந்த வேணு நாதத்தோட வித் பேக்ரவுண்ட் மியூசிக் இவரோட மனசில் அந்த அத்தனை விஷயமும் அவரோட மனசில் காட்டுறது. அப்படின்னா இவர் அதுதான் சொல்றார். அகில புவன இந்த உலகத்துக்கெல்லாம் ரக்ஷா அப்படின்ட்டு சொல்றார். காக்கிறவனே கோப வேஷஸ்ய விஷ்ணோஹோ. நான் சொன்ன மாதிரி எதுவுமே கிரியேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்த விஷ்ணோஹோ அப்படின்ட்டு காக்கிறவன் பரமசத்தியம். அந்த பரம்பொருளான அந்த பரம்பொருளுக்கு ஒரு நாமா விஷ்ணோஹோ அப்படின்ட்டு அந்த சர்வலோகேஸ்வரனுக்கு நாமா வச்சுருக்கிறவனே அந்த விஸ்வநாதனே. அப்பேற்பட்டவனே ராகமும் தாளத்தோடையும் ஆடிண்டிக்கிய கோபியர்களோட இப்பேற்பட்டதை நீ என்னோட மனசில் நீ காட்டுறையே. அந்த கோப வேஷத்தை தரிச்சுண்டு விஷ்ணுஹோ அப்படின்ட்டு இங்கே கைகூப்பி அவர் நமஸ்காரம் பண்ணி இந்த திருஷ்யத்தை அவர் எழுதுறார். அப்பேற்பட்ட ராசம் இவர் மனசில் தெரிஞ்சிருக்கிறது நம்மளும்
வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து இங்கே வந்து சொல்கிறார். ஸோ கண்ணன் வந்து நினச்சான்னா அதுதான் வந்து கோபால விம்சதி. கோபால விம்சதி எப்பேற்பட்டது அப்படின்னா வந்து நம்ம மனசில் சித்திரம் முறையும் அப்படின்னா இது ரொம்ப அழகாக வந்து வியாக்கியாதாக்கள் வந்து செய்விப்பா. இந்த கோபால விம்சதி, கோபாலன்னா உங்களுக்கு எந்த கோபாலன் ஞாபகம் வரும்? மன்னார்குடியில் இருக்கிற அந்த ராஜகோபாலன் தான் வந்து ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட அந்த ராஜகோபாலன், அந்த மன்னார்குடியில் இருக்கிறவன், அவனோட தத்துவம் எப்பேற்பட்டதுன்னா அங்கே வந்து அவன் வந்து உற்சவமூர்த்தி. உள்ளே இருக்கிற அந்த பெருமாள் அர்ச்சையாக வந்து பெருமாள் யார் இருக்கான்னா பரவாசுதேவன். அங்கே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பெருமாள் வந்து நான் பரத்துவமாக பரவாசுதேவனாகவும் இருப்பேன், உள்ள பரத்துவம்லேயும் நான் இருப்பேன், குட்டியாக சுண்டு விரலில் உலகத்தையே புவனத்தையே ஆட்டின அந்த புவன சுந்தரன் அப்படின்ட்டு ருக்மிணி எழுதுவா இல்லையா கடுதாசியில், அந்த புவன சுந்தர் அப்படியே தான் வந்து பட்டதிரியிலும் வந்து எழுதுவார். புவன சுந்தரனே வந்து நடனம் ஆடினா, அப்பேற்பட்ட புவன சுந்தரனா வந்து கிருஷ்ணனாவும் அவனே தான் அப்படின்ட்டு வந்து அந்த அழகான கோவில் காமிக்கிறது. அந்த கோவிலில் வந்து நிறைய சித்திரங்கள் வந்து இருக்குமா பிராகாரத்தை சுற்றி. அடியனுக்கு பாக்கியம் இன்னும் ஏற்படும். அந்த நான் சொன்னவாள் ஆச்சாரிய மகாபுருஷர் சொன்னதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்த பிராகாரத்தை சுற்றி சித்திரங்கள் வந்து இருக்குமாம். அந்த சித்திரங்களில் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த அத்தனை விஷயங்களும் இருக்குமாம். அந்த அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு பிரம்ம வித்யை வந்து உணர்த்துமாம். ஸோ அதனால வந்து அவனோட சிந்தனை அப்படின்னா அவன் பண்ண லீலைகள் அத்தனையும் நம்மளுக்கு பிரம்ம வித்யைக்கு வந்து சமானம். ஸோ கோபால விம்சதி நம்மளுக்கு பிரம்ம வித்யை அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்கிறதும் சில வியாக்கியாத்தாலாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறது உண்டு. சரி, அடுத்தது